வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு டசன் கணக்கான இஸ்ரேலிய போர் விமானங்கள் மத்திய திரைக்கடலின் மேல் முக்கியமான பயிற்சி ஒன்றில் ஈடுபட்டன. அந்த பயிற்சிகளை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை உருவகப்படுத்தி இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நீண்ட தூர விமான பறத்தல், விமான எரிபொருள் நிரப்புதல் மற்றும் தொலைதூர இலக்குகளை தாக்கும் பயிற்சி என்று வெளிப்படையாக விளம்பரப்படுத்தியது. இந்த பயிற்சியின் நோக்கம் ஈரானியர்களை மிரட்டுவது மட்டுமல்ல, பைடன் நிர்வாகத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புவோம் என்று வடிவமைக்கப்பட்டது. இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தனியாக தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு முடியும் என்று காட்டுவதே அதில் அமெரிக்காவுக்கான செய்தி. அமெரிக்கா 30,000 பவுண்ட்ஸ் கொண்டு பங்கபஸ்டர் குண்டுகளை கொடுத்தால் தாக்குதலில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்று மற்றொரு செய்தியும் அதன் மூலம் கூறப்பட்டது. அதாவது, ஆயுதத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் கதையை முடிக்கிறோம். நேர்காணல்களில் முன்னாள் மற்றும் தற்போதைய மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்று கூறியதில் பலருக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போது லெபனானில் ஹசன் நஸ்ரல்லா உட்பட பல முக்கியமான ஹெஸ்போல்லா தலைகளை தரையடி தளங்களில் இஸ்ரேல் வெற்றிகரமாக தாக்கி அழித்தது அந்த சந்தேகங்களை நீர்த்து போகச் செய்தது. அதனால் கடந்த சில நாட்களாக பென்டகோன் அதிகாரிகள் இஸ்ரேலியர்கள் தனியாக செல்ல தயாராகிறார்களா என்று அமைதியாக யோசித்து வருகின்றனர். ஈரானின் அணுசக்தி அல்லது எரிசக்தி தளங்களை தாக்குவதற்கு எதிராக ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களை எச்சரித்துள்ளார். எந்த ஒரு பதிலடியும் கடந்த வாரம் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலுக்கு சரியான விகிதாசாரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் தனது இஸ்ரேலிய சகாவான ஜோவ் கேலண்டிடம் தெளிவாக கூறிய செய்தியும் அதுதான். அவரது கூற்றுப்படி ஈரானியர்களின் புதிய தீவிரத்தை விளைவிக்கும் பதிலடி நடவடிக்கைகளை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. நாளை புதன்கிழமை வாஷிங்டனில் திரு ஆஸ்டினை திரு கேலண்ட் சந்திக்க உள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு இஸ்ரேலின் முதல் பதிலடி ஈரானிய இராணுவ தளங்கள் மற்றும் ஒருவேளை சில உளவுத்துறை அல்லது தலைமைத்துவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் போதுமானது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அதை இன்றைய தேதி வரை இஸ்ரேலியர்கள் ஒப்பிக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இதுவரை பதிலடி கொடுக்கப்படவில்லை. கணிசமான விவாதத்திற்கு பின்னர் ஈரானியர்கள் தங்கள் சொந்த எதிர் தாக்குதல்களுடன் வந்தால் அந்த இலக்குகளை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று அமெரிக்கா கூறியதாக தெரிகிறது. அதாவது, முதலில் ஈரானுக்குள் உள்ள இராணுவ இலக்குகளை தாக்குங்கள். அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்க முடிவு செய்தால் அதன் பின் எரிபொருள் மையங்களை தாக்குவது பற்றி பரிசீலிக்கலாம் என்று அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டதாக சொல்கிறார்கள். அதை பற்றி பேசவே ஜோ கேலண்ட் நாளை அமெரிக்கா செல்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஆனாலும் கூட இஸ்ரேலின் மனதில் உள்ள பதிலடி அமெரிக்காவிலும் சிலரால் எதிரொலிக்கப்பட்டது. இஸ்ரேலின் முதன்மை விருப்ப பதிலடி ஈரானிய அணுசக்தி மையங்கள் தான். அதை சும்மா தாக்குவது சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தேடித்தரும். ஆனால் ஈரான் இஸ்ரேலை தாக்கியதற்கு இஸ்ரேல் கொடுக்கும் பதிலடியாக அது இருந்துவிட்டால் கண்டனங்கள் எழாது. இந்த தருணத்தை கைப்பற்ற கடந்த ஒரு தசாப்த காலமாக அல்லது அதற்கு மேலாக இஸ்ரேல் காத்திருந்தது. சில வாரங்களில் வெடிகுண்டு தர யுரேனியத்தை உற்பத்தி செய்வதற்கு ஈரான் நிச்சயமாக செறிவூட்டலை அதிகரிக்க முடியும் என்பதை பலரும் ஒப்புக்கொண்ட போதிலும் ஏவும் விதத்தில் ஒரு அணுகுண்டை தயாரிக்க ஈரானிய பொறியியலாளர்களுக்கு மாதங்களுக்கு அல்லது ஒரு வருடத்திற்கு மேல் ஆகும் என்பது மிகவும் பொருத்தமான உண்மை. அணு ஆயுதத்தை ஈரான் தரையில் வைத்தே ஏவ முடியும். காரணம், அவர்களிடம் நவீன விமானப்படை விமானங்களோ கடற்படை கப்பல்களோ கிடையாது. கடுமையான தேசியவாதியும் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமருமான நஃப்தாலி பென்னட் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ஒரு கருத்தை வெளியிட்டார். அவரின் கூற்றின்படி மத்திய கிழக்கின் முகத்தை மாற்றுவதற்கு 50 ஆண்டுகளில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தையும் அதன் மைய எரிசக்தி வசதிகளையும் அழைத்து அந்த தீவிரவாத ஆட்சியை கொடிய முறையில் முடக்குவதற்கு நாம் இப்போது உடனடியாக செயல்பட வேண்டும் என்பதே அவர் எழுதிய கருத்து. அவரது பதிவில் இப்போது உடனடியாக என்பதற்கு இரு பக்கமும் 2 நட்சத்திரங்களை அமைந்திருந்தார். அவரது இந்த பதிவில் மேலும் கூறியதாவது, எங்களிடம் நியாயம் உள்ளது, எங்களிடம் கருவிகள் உள்ளன. இப்போது ஹெஸ்போல்லாவும் ஹமாஸும் முடங்கிவிட்டதால் ஈரான் அம்பலமாகி நிற்கிறது. ஈரானுக்கு பதிலடி கொடுக்க கிடைத்த வாய்ப்பை கச்சிதமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திரு பைடன் உட்பட அமெரிக்க அதிகாரிகள் மேசையில் இருந்து அத்தகைய தாக்குதல்களை அகற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர். அவை பலனளிக்காது மற்றும் பிராந்தியத்தை முழு அளவிலான போரில் மூழ்கடிக்க கூடும் என்று இஸ்ரேலை எச்சரிக்கிறார்கள். ஈரானை தாக்குவது எப்படி என்ற கேள்வி பிரச்சார பிரச்சனையாக மாறியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் முதலில் ஈரானிய அணு ஆயுதத்தை தாக்கி அழிக்க வேண்டும்,
மற்றதை பற்றி பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று வாதிட்டார். ஒருவேளை அடுத்த மாதம் நடக்கவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் திரு ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டலாம். சரி, இஸ்ரேல் ஈரானின் அணு ஆலைகளை தாக்கினால் ஈரானின் அணுசக்தி திறன்களை அது உண்மையில் எவ்வளவு பின்னுக்கு தள்ளும்? அல்லது ஒரு இஸ்ரேலிய தாக்குதல் ஈரானின் தலைவர்களை இறுதியாக அணுகுண்டுக்கு போட்டியிட தூண்டினால் என்ன செய்வது? ஈரானின் முல்லாக்களும் தளபதிகளும் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுகளாக அணுகுண்டு தயாரிப்பது அவர்களது மதத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு இஸ்ரேலிய தாக்குதல் அந்த கோட்பாட்டை மாற்றி வைத்தால் என்ன செய்வது? அடுத்த கேள்வி, ஈரான் உண்மையிலேயே அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்றால் அதை எங்கே வைத்து தயாரிக்கிறார்கள்? நட்டான்ஸில் ஒரு பழைய இலக்கு மற்றும் ஒரு புதிய இலக்கு உள்ளன. 22 ஆண்டுகளாக ஈரானின் இஸ்ரேலின் கவனத்தை ஈர்த்த இடம் நட்டான்ஸ். நட்டான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் ஆலை பாலைவனத்தில் சுமார் 3 அடுக்குகளை புதைத்து அமைக்கப்பட்டது. அது பழைய இலக்கு. அதற்கு கீழே வெளியே தெரியாமல் 4வது அடுக்கு அமைக்கப்பட்டதாக கடந்த சில ஆண்டுகளாக சந்தேகிக்கப்படுகிறது. அப்படியொன்று இருந்தால் அது புதிய இலக்கு. டெஹ்ரான் அதிகாரப்பூர்வமாக அணுகுண்டு வைத்திருக்க முயல்கிறது என்பதை மறுத்தாலும் சமீப கால மாதங்களில் சில ஈரானிய அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் அணு ஆயுதங்கள் அவர்களது மதத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று அயத்துல்லா அலி கமேனியால் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மத கோட்பாடு ஃபாத்வாவை மாற்றியமைக்க வேண்டும் என்று தீவிரமாக விவாதித்துள்ளனர். ஷியா பிரிவினரின் மத நம்பிக்கையின்படி அலி கமேனி நபி முஹம்மதின் வம்ச வாரிசு என்பதால் மத கோட்பாடான ஃபத்வாவை மாற்றியமைக்கும் அதிகாரம் உள்ளது. ஆனால் அந்த கருதுகோளை எதிர்ப்பவர்களும் இஸ்லாமிய மதத்தில் உள்ளார்கள். ஈராக், லெபனான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஷியா பிரிவு முஸ்லிம்கள் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்றது விக்கிபீடியா. இதற்கிடையில் வெடிகுண்டு தரத்திற்கு அருகில் செல்லக்கூடிய 80% தூய்மையான யுரேனியம் செறிவூட்டப்பட்ட உற்பத்தியினை ஈரான் செய்துவிட்டது. இப்போது 3 அல்லது 4 குண்டுகளுக்கு போதுமான யுரேனிய எரிபொருள் உள்ளது என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். மேலும் அதை வெடிகுண்டு தரத்திற்கு 90% பெறுவதற்கு சில நாட்கள் ஆகும். ஈரானின் நட்டான்ஸ் அணு ஆலை மிகவும் எளிதான இலக்காக இருந்தாலும் அதை தாக்குவது ஒரு போர் செயலாகும். எனவே கடந்த 15 ஆண்டுகளாக அமெரிக்கா ராஜதந்திரம், நாசவேலை மற்றும் பொருளாதார தடைகளை வற்புறுத்தியது. ஆனால் ஈரானிய அணு ஆலைகள் மீது வீசப்படும் குண்டுகளை அல்ல. இஸ்ரேல் வேறு விதமாக சிந்திக்கிறது. ஈரானிய முல்லாக்களுக்கு புரியக்கூடிய ஒரே மொழி தாக்குதல் தான் என்பது இஸ்ரேலிய வாதம். இஸ்ரேல் தாக்க வேண்டிய சாத்தியமுள்ள மற்றொரு இலக்கும் ஈரானில் உள்ளது. ஒரு மலையின் ஆழத்தில் கட்டப்பட்ட ஃபோர்டோ என்ற மற்றொரு மையவிலக்கு வசதியை அளிக்க தேவையான ஆயுதங்களை இஸ்ரேல் பெறுவதை அமெரிக்கா தீவிரமாக தடுத்துள்ளது. ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அமெரிக்காவின் மிகப்பெரிய பதுங்கு குழிகளை உடைக்கும் குண்டுகளையும் அவற்றை வழங்க தேவையான B-2 குண்டுவீச்சு விமானங்களையும் தனது விமானப்படைக்கு வழங்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கைகளை ஒதுக்கி தள்ளினார். ஃபோர்டோ மற்றும் பிற ஆழமான அதிக பலவூட்டப்பட்ட வசதிகளை அகற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் அந்த ஆயுதங்கள் இன்றியமையாததாக இருக்கும். திரு புஷ்ஷின் முடிவு வெள்ளை மாளிகைக்குள் ஒரு வாதத்தை தொட்டது. துணை ஜனாதிபதி டிக்சனி தாக்குதலின் யோசனையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் திரு புஷ் அமெரிக்காவால் மத்திய கிழக்கில் மற்றொரு போரை ஆபத்தில் வைக்க முடியாது என்று வாதிட்டார். இஸ்ரேலின் உயர்தர சீருடை அதிகாரியாகவும் பிரதமராகவும் பணியாற்றிய எஹூட் பராக் 2019 தி டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் திரு புஷ்ஷின் எச்சரிக்கை உண்மையில் எங்களுக்கு இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். 2008ஆம் ஆண்டின் இறுதியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியமான திட்டம் இஸ்ரேலிடம் இல்லை என்று அவர் கூறினார். இது விரைவில் பல சாத்தியங்களை உருவாக்கியது. பதுங்கு குழிகளை பற்றிய விவாதம், சைபர் ஆயுதங்களை பயன்படுத்தி மைய விலக்குகளை அளிக்க மிகவும் வகைப்படுத்தப்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க திட்டமான ஒலிம்பிக் விளையாட்டுக்குள் எனப்படும் ஒரு பெரிய ரகசிய நடவடிக்கையை உருவாக்க உதவியது. 1000க்கும் மேற்பட்ட மைய விலக்குகள் ஸ்டக்ஸ்நெட் வைரஸ் என அறியப்பட்டதன் மூலம் அளிக்கப்பட்டன. ஆனால் ஒலிம்பிக் போட்டிகள் வெள்ளி தோட்டா அல்ல. ஈரானியர்கள் மீண்டும் கட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான மைய விலக்குகளை சேர்த்தனர். அவர்கள் தங்கள் முயற்சிகளை ஆழமான நிலத்தடிக்கு நகர்த்தினர். இஸ்ரேலியர்கள் ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளை கொன்றனர் மற்றும் நிலத்தடி செறிவூட்டல் வசதிகளை தாக்கினார்கள். மையவிலக்கு உற்பத்தி மையங்களை ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்கினார்கள் மற்றும் வசதிகள் மீதான சாத்தியமான தாக்குதலுக்கான தயாரிப்பில் பெரும் வளங்களை முதலீடு செய்தனர். ஒபாமா நிர்வாகம் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் இஸ்ரேலிய முயற்சிகள் தடுமாறின. பின்னர் திரு ட்ரம்ப் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய போது வாஷிங்டனின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானியர்கள் தங்கள் திட்டங்களை கைவிடுவார்கள் என்று அவரும் திரு நேதன்யாகுவும் நம்பினர். இஸ்ரேலிய படைகள் ஈரானிய அணு ஆயுத திட்டத்தை விட்டுவிட்டு ஹெஸ்போல்லா மற்றும் ஈரான் தயாரித்த ஏவுகணைகளை சேமித்து வைத்திருக்கும் நிலத்தடி சுரங்கங்கள் மீது கவனம் செலுத்தியது. 2021 திரு பெனட் பிரதமராக பதவியேற்ற போது இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறிய போது ஈரானிய திட்டத்தை தாக்குவதற்கு இஸ்ரேலின் தயார் நிலை இல்லாததால் அவர் அதிர்ச்சி அடைந்தார்.
ஈரானுக்கு நீண்ட தூரம் பறந்து செல்வதை உருவகப்படுத்த புதிய பயிற்சிகளை உத்தரவிட்டார் மற்றும் தயாரிப்புகளில் புதிய வளங்களை கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் இப்போது இஸ்ரேல் ஈரானிய அணு ஆலைகளை தாக்க தயாராக உள்ளது. ஆனால் அமெரிக்க அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் அதை மாற்றியமைக்கலாம்.